பிரைஸ் த லார்ட். மரியே வாழ்க. டிசம்பர் 8 ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 8 அது நம்மளுக்கு அமலோற்ப மாதா திருநாள். நாளைக்கு தான் அது திங்கக்கிழமை. அதில் மத்தியானம் 12 to 1 அது அருளின் நேரம், அவர் ஆஃப் கிரேஸ் அப்படின்னு ரகசிய ரோஜா மாதா அவங்க பியரினா அப்படின்ற ஒரு சகோதரிக்கு 11 முறை 1946 47 வரைக்கும் 11 முறை காட்சி கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா, தன்னுடைய மகன் ரொம்ப கோபமாக இருக்காரு. அந்த வருஷம் பேசினது ஏன்னா ஜனங்களோட இம்பியூர் சின்ஸ், பரிசுத்தத்துக்கு எதிரான பாவங்கள், அருவருக்கத்தக்க பாவங்கள், எல்லா பாவங்களும் ப்ளஸ் உடலுக்கு எதிராக நம்ம செய்கிற பாவங்கள், அதனால் ரொம்ப கோபமாக இருக்கார். அவரை தண்டனை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். நான் தான் அவரை பொறுத்துக்க சொல்லிகிட்ருக்கேன். ஜனங்கள் மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் மனம் மாறுங்கன்னு சொல்லி காட்சி கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்தது. அதில் மத்தியானம் 12 to 1 என்ன செய்யணும்னு பியரினா அந்த சகோதரி கேட்டப்ப, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய பாவங்கள், உலகத்தின் பாவங்களுக்காக மனம் வருந்தி திருப்பாடல் 51 அதை 3 தடவை படித்து, இது கோயிலையும் செய்யலாம் அல்லது வீட்லேயும் செய்யலாம், எங்கேனாலும் செய்யலாம், வேலை செய்கிற இடத்துலையும் செய்யலாம். ஏன்னா அது திங்கக்கிழமை. அப்போ 51ஆம் சங்கீதத்தை 3 முறை மனம் வருந்தி நாம் செய்த பாவங்களுக்காகவும் சமுதாயத்தில் உலகத்தில் செய்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி வாசிக்கணும். அதுவும் அந்த பேப்பரில் நான் கீழே கொடுக்குறேன், ஃபோட்டோ அனுப்புகிறேன். அடுத்தது ஒரு ஜெபமாலை செஞ்சு பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம். சிலுவை பாதை செஞ்சு பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கலாம். பாடல் பாடலாம். தவக்காலம் மாதிரி, தவக்காலத்தில் பாடல் பாடுவோம் இல்லையா, எங்களை மன்னிச்சுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சில பாடல்கள் நம்ம பாவத்தை நினச்சி அந்த மாதிரி பாடினா நல்லது. இது மாதிரி செய்யலாம். 1 மணியை தாண்டினாலும் பரவாயில்லை, அதனால் தப்பெல்லாம் கிடையாது. இதுதான் மெயின். நம்ம கடின உள்ளம் கொண்ட பாவிகள் நம்ம வீட்டில் எவ்வளோ சொன்னாலும் மனம் மாறாமல் இருக்கிறவங்க, புருஷனோ பெண்ஜாதியோ பிள்ளைகளோ உறவினர்களோ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க நல்லபடியாக மனம் மாறணும்னு அந்த நேரத்தில் மாதா குறிப்பாக வேண்டிக்க சொல்கிறாங்க. அடுத்தது நம்மளுக்கு வேணுங்கிற உலக காரியங்கள், நான் வீடு கட்டணும், ப்ரமோஷன் வேணும், என் புள்ள 10th பரீட்சை எழுதுது, நல்ல மார்க் எடுக்கணும், சம்திங் அது மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிறதையும் கேளுங்க. அது ஏசப்பா அவரோட சித்தத்துக்கு இணங்கி இருந்தால் கொடுப்பாரு, அது கொடுப்பாரு கண்டிப்பாக. அப்படின்றத அந்த அருளின் நேரம். சரிங்களா? இதுதான் விஷயம். ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலும் பண்ணலாம். 12 to 1 வேலை செய்கிற இடத்துல கூட பண்ணலாம். சரி, நீங்கள் பிரேக்கு 12 தான் கிடைக்கிது, சாப்பாட்டில் மதிய உணவு இடைவேளை, லஞ்ச் பிரேக்கு 12:30 ஆரம்பிங்க. பட் தனியாக போங்க. அது வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடவுளோட மாதாவோட ஒன்றிச்சு மனத்தில் இது பண்ணி ஜெபிக்குங்க. அதான்ப்பா இதைத்தான் சொல்கிறாங்க. அதை வாசித்து பாருங்கள். நல்லபடியாக நம்மளுக்கு இதெல்லாம் ஒரு வரப்பிரசாதம். அப்பப்போ நம்ம உயிரோடு இருக்கிறப்பமே நம்ம நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம சாகிறதுக்குள்ளே தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில பேறுபலன்கள், சில சலுகைன்னு சொல்லலாம், இது மாதிரி மாதா ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அதை பயன்படுத்துகிறதும் பயன்படுத்தாததும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லையா? எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம பயன்படுத்தலாம். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லியிருந்தா நோ யூஸ். எல்லாமே விசுவாசம்தான். சரியா? இதெல்லாம் எவிடன்ஸோடு தான், ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று பூர்வமாக அந்த பேப்பர்லேயே ஃபஸ்ட்டு போட்டிருப்பாங்க. படித்து பாருங்கள். ரொம்ப நன்றி. ஆண்டவர் அனைவரையும் நம்மளை காப்பாற்றுவாராக. தேவ அன்னை
நம்மளை பரிந்து பேசுவாராக, நமக்காக பரிந்து பேசுவாராக. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும், மரியாயின் மாசற்ற இருதயமே என் இரட்சணியமாயிரும்.